என் தேவன் எனக்கா
இருக்கிறார் இல்லையா? நம்பியுள்ள இதயத்தோடு காலை வலிகளை Sadia Marume
சூழ்நிலை மாறுமே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுத்து நன்றி நிறைந்த இதயத்தோடு பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய மகிமை நம்மை மூடும்படிக்காக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை தேவன் தொட்டு சுகமாக்கும்படிக்கு ஒரு வாழ்க்கைகளுக்கு வேண்டிய விடுதலையையும் பூரண சுகத்தையும் நன்மைகளையும் தேவன் கட்டளையிடும்படிக்காக எல்லா குறைவுகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற தேவன் நிறைவானவைகளை கொண்டு வரும்படிக்காக எல்லா தடைகள் குடும்பங்களில் நீங்கி ஆண்டவர் எப்படி ஆச்சரியமாய் ஒவ்வொருவரையும் நடத்தி வருகிறார். ஒருவேளை நமக்கு எந்த அளவுக்கு புரியான தெரியல, ஆனா வேதம் சொல்லுகிறது சின்ன சின்ன காரியங்கள்ல கூட அவர் நம் மீது கவனமாய் இருக்கிற தேவன் என்று சொல்லி, அவர் கவனமாய் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீங்கள் நானும் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். நன்றியோடு சொல்லி ஆண்டவருக்கு இது மட்டும் இல்லாம போதகரை தேவன் ஆசீர்வதித்து அவருடைய ஊழியம் பிரயாணங்கள் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்து, அது மட்டும் இல்லாம அவருடைய தலைமை போதகரை குடும்பத்தை ஊழியங்களை தேவன் ஆசீர்வதித்து நன்மைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் காணத்தக்க இன்னும் ஒரு பெரிய விடுதலையும் ஒரு எழுப்புதலையும் சபையில தேவன் கட்டளையிட எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அருளப் பண்ணி எல்லாவற்றுக்கும் மேல ரட்சிப்பின் நிச்சயம், ரட்சிப்பின் சந்தோஷம் ஜனங்க அனுபவிக்கணும். ஆவியிலே ஒரு விடுதலையை ஜனங்கள் அனுபவிக்க பரிசுத்த ஆவியானவருடைய பூரண ஆளுகை வாழ்க்கையில் நிறைவாய் கடந்து வரும்படிக்காக தேவ மகிமையை ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாய், பரிசுத்தத்தை நாடினவர்களாய், விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாய், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவருடைய மகிமைக்காக அந்த பூமியிலே வாழ்கிறவர்களாய்
ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றும்படிக்காக. பின்மாற்றமா இருக்கிற பிள்ளைகள், பின்மாற்றம் வெறும் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறவங்க இல்லை, பின்மாற்றம் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்காமல் இருப்பதே பின்மாற்றம் தான். ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இருப்பதே, ஆவிக்குரிய காரியங்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்காமல் இருப்பதே பின்மாற்றம் தான். அப்படி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு உலக கவலைகளில் நாம் இருக்கிறோம், எந்த அளவிற்கு விசுவாசத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறார் என்று வாழ்கிறோம் என்பதை வைத்து நாம் எந்த அளவுக்கு தேவனோடு இசைந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று தெரிஞ்சிடும். ஒருவேளை கூட இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த குறைபாடுகள் இருக்குமானா ஒரு நிமிஷம் உள்ளம் திறந்து, ஆண்டவரே எங்களுடைய இயலாமைகள் நீர் அறிந்திருக்கிறேன், எங்களுடைய நிலைமைகளை நீர் ஆண்டவரே ஒன்று விடாமல் தெரிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன். நாங்க எங்க சூழ்நிலைகளை பார்த்து, எங்களுடைய சூழ்நிலைகளை வைத்து உம்மை தேடுகிற குறைவுள்ள விசுவாச பிள்ளைகளால் இல்லாதபடிக்கு என் தேவன் எனக்கு எல்லா சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்து தடைப்படாது என்று விசுவாசத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை செய்வீராக சொல்லி எல்லா வாய்களை திறந்து இந்த குறிப்புகளுக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மீதி உள்ள பாகங்களை தேவன் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக கடந்த வாரங்கள்ல கடைசியாக நான் முடிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டி இருக்கிறதான மேலான அன்பு எப்படி குறைவற்றதாய் இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை கொண்டு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன தெரியுங்களா? நம்ம எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற்றுகிற தேவன் இல்லை. ஏன் அப்படின்னா, எப்படி அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதோ அதே போல அவர் அன்புள்ள தேவன் என்று அவருடைய குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு தேவனாய் இருக்கிறார் என்கிறத நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் இருக்கிறதுனால நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க என் பலத்தினால நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்?
ஆமென். பலத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். அவருடைய பைபிள்ல சொல்லுது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய காருண்யத்திற்கு அளவில்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபையை நாளுக்கு நாள் காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் என்ன பண்றாரு, விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. எங்க இருக்கு காலைதோறும் கிருபை புதியதாய் இருக்கிறதுன்ற வசனம்? எங்க இருக்கு? இந்த சபையில இருக்கிறவங்க நீங்க நல்ல வசனத்தை படிக்கிறவர்களாய் இருக்கணும். லாமெண்டேஷன்ஸ், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்துல அது இருக்கிறது. காலைதோறும் உடைய கிருபை புதியதாய் இருக்கிறது, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு மேலான உதாரணம் யாரு, எப்படி ஆண்டவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் மாறாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னு அல்லது யோசிக்கணும் அப்படின்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு கதை தான். 2 குமாரர்கள் ஒரு தகப்பனுக்கு இருந்தார்கள். முதல் அந்த மூத்த குமாரன் வீட்டுல இருந்து அப்பாவோட எல்லா காரியங்களையும் பார்த்துக்கிட்டாரு. இளைய குமாரன் உலகத்தின் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அவன் தன்னுடைய சொத்தை பிரிச்சுக்கிட்டு போயிட்டு எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையை சீர்கேடாய் வாழ்ந்து, துன்மார்க்கமாய் வாழ்ந்து, தன்னுடைய வாழ்க்கையை என்ன சொல்றதுங்க, ஒரு கட்டத்துல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம எல்லாத்தையும் இழந்து போனவனாய் இருந்து, பன்றி தின்னணும் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அந்த தவிட்ட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பன்றிகள் சாப்பிடுற இடத்துல போகும்பொழுது அவனுக்கு அவனுடைய அப்பாவுடைய வீட்டு ஞாபகம் வருது. பின்மாற்றமா போன ஒரு மனுஷன் ஆண்டவருடைய அன்பு எப்படி மாறாததா இருக்கிறதுங்கிறத ரொம்ப நல்ல நிலைமையில உணரல, எல்லாத்தையும் இழந்து போன நிலைமையில உணர்றான். அவன் அதை உணர்ந்து அவன் என்ன பண்ணல, மனம் திரும்பி அங்கேயே உட்கார்ந்துடல. என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செயல்படாம இல்ல. ஆண்டவரை குறித்து அல்லது தன்னுடைய தகப்பன் அவருடைய அன்பு என் வீட்டுல என்ன குறித்து மாறாததா இருக்கும், அவருடைய வீட்டுல நான் ஒரு வேலைக்காரனாவது போயிடலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பா வீட்டுக்கு அவன் திரும்பி வரப்பொழுது ரொம்ப அலங்கோலமான ஒரு நிலை தான். ரொம்ப துணிகள்லாம் கிழிஞ்சு போய் ரொம்ப ஒரு பார்க்கவே அருவருக்கத்தக்க ஒரு நிலையில் இருந்த ஒரு மனுஷன். அப்பாவினுடைய அன்பு எப்படி மாறல அப்படின்னா, கவனிக்க, அந்த காலத்துல யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, யூத குடும்ப தலைவர்கள் ரோட்ல ஓடி வர மாட்டாங்க. அது மரியாதை குறைவான ஒரு காரியம், சரிங்களா? அது அவங்களுடைய கணத்துக்கு பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம். மனுஷன் அப்படி கொஞ்சம் குடும்ப தலைவர் ரோட்ல ஓடி வராரு அப்படின்னா ஏதாவது ஒரு இழப்பு நடந்திருக்கணும், ஏதாவது ஒரு என்ன சொல்றதுங்க பதட்டமான சூழ்நிலை இருக்கணும், இல்ல அவருக்கு மர கண்டு இருக்கணும். இது 3 இருந்தா ஒரு மனுஷன் ஓடி வரலாம் குடும்ப தலைவனா. ஆனா இந்த தகப்பன் உலகம் என்ன வேணாலும் நினைக்கட்டும், உலகம் என்ன வேணாலும் எதிர்பார்க்கட்டும், பார்க்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், என் பிள்ளைய நான் எதிர்பார்த்து காத்திருந்த என் பிள்ளைய நான் பார்த்துட்டேன், அவன் என்ன அரவணைத்து கொள்வானா, அவன் கெஞ்சுவானா, என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் தெரியாது. இந்த அப்பா இனிஷியேட் பண்றாரு. இந்த அப்பா என்ன பண்றாரு, அன்பை வெளிப்படுத்த தொடங்குறாரு. இதே நிலைதான் நமக்கும் இருந்தது. அவன் பைபிள் என்ன சொல்லுது, பாழை நிலத்தில் கிடந்த நம்மள நம்ம ஒரு என்ன சொல்றதுங்க ரொம்ப மிகவும் மோசமான நிலையில இருந்த நம்மள ஆண்டவர் தேடி வந்ததுனாலதான், ஆண்டவர் தேடி வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவன் இன்னைக்கு ஒரு கணத்துக்குரிய சூழ்நிலையில நம்மள வச்சிருக்கிறார். அவன் இல்லைன்னா இன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆண்டவர் அறியாம இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருப்போம், என்ன பண்ணியிருந்திருப்போம்? ஒண்ணு இன்னும் நல்லா சண்டே
இன்னும் நல்லா தூங்கலாம் அப்படின்னு ஒரு வேளை கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்போம். இல்ல காலையிலேயே கறி கடைக்கு போயிட்டு லீவு நல்லா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு கறி வாங்கிட்டு வந்து காலையிலேயே ஒரு 4 வீடுக்கு வாசனை வர மாதிரி சமைச்சுக்கிட்டு இருப்போம். இல்ல என்ன பண்ணுவோம், காலையிலேயே டிவியை போட்டு இன்னைக்குதான் எனக்கு லீவு, இன்னைக்குதான் எனக்கு நான் ஃப்ரீயா இருக்கலாம், நான் நினைச்சதை செய்யலாம், காலையிலேயே டிவியை போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு சேனலா மாத்திக்கிட்டு இருப்போம். இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை சரி ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்படி டீ கடையில் நின்றுட்டு, இல்லை ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டு, இல்லை கிரவுண்ட்ல உட்காந்து கதை பேசிக்கிட்டு இப்படி இருந்திருப்போம். இது என்ன பிரமாதம் இல்லைங்களா? இன்னைக்கு படைத்த தேவனை நாம் உறவாடுறதுக்கு, அவருடைய அன்பை நினைச்சு பார்க்கறதுக்கு, ஓய்வு நாளை மீறுவது தேவனுடைய பிரமாணத்தின்படி தப்பு. அதாவது என்ன சொல்றதுங்க, ஓய்வு நாள மீறாத 4வது கட்டளை. அந்த பிரமாணத்தை மனதில் வைத்து பயத்தினால எதனா நடந்தலாம் சர்ச்சைக்கு போலனா அப்படின்னு இல்லாம, ஆண்டவர் என்ன கடந்த வாரமெல்லாம் பாதுகாத்தா இருக்கிற எண்ணத்தோட இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை அவர் உண்மை உள்ள தேவனை நடத்தியிருக்கிறார் என்கிறத, என்னுடைய போக்கையும் வரத்தையும் அவர் வந்து பத்திரமாய் பார்த்து கொண்டார். தூதர்களை காவல் வைத்தார். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய அரவணைப்பு, அவருடைய சட்டையின் நிழல் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருந்தது. இதுவரைக்கும் என்ன நடத்தியிருக்கிற தேவனுக்கு வாரத்தின் 1வது நாள்ல நான் நன்றி உள்ளவனா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சிலரா கூடி வந்திருக்கிறோம். ஆமென். இத போல 10 மடங்கு கூட்டம் நம்ம சர்ச்சில் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதை போல 10 மடங்கு கூட்டம் நம்ம சர்ச்சில் இருக்குது. ஒரு 60-70 பேர் இருக்கணும் வைங்களேன். இதை போல 10 மடங்கு கூட்டம் நம்ம சர்ச்சில் இருக்கு. புரியுதுங்களா? நாட் லெஸ் தென் 600 people, 600 பேருக்கு குறையாம நம்ம சர்ச்சில் விசுவாசிங்க இருக்காங்க. நான் போன வாரம் நான் சொன்னேன் பாருங்க, உண்மையான விசுவாசி யாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அநேக நேரத்துல நம்ம தேவைக்காக தேவனை தேடி வருகிறதை வழக்கமாய், இது உலக வழக்கமாய் இருக்கிறது. என் தேவைகளை தேவன் சந்திப்பார், எனக்கு ஏதாவது கிடைக்கும் இப்படிங்கிற மாதிரி. ஆண்டவர் தேடினா எனக்கு ஏதாவது கிடைக்கும், ஆண்டவர் தேடினா எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், ஆண்டவர் தேடினா எனக்கு இது நடக்கும் அது நடக்கும். கவனிங்க, இன்னைக்கு இந்த உலகம் அன்னைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஆண்டவர், எல்லாத்துக்கும் ஆண்டவர் தேவை அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து இருந்த சூழ்நிலை காலகட்டங்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஏன் இல்லை? ஆண்டவருடைய தேவை பெருசா இல்லை. ஏன்னா பண புழக்கம் உலகத்துல ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட 500 ரூபாய் இருக்குதுன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? நமக்கெல்லாம் ஒரு 5 ரூபாய் பஸ்ஸுக்கு போறதுக்கு 2 ரூபாய், வரத்துக்கு 2 ரூபாய், 1 ரூபாய் நீ எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அப்படி எல்லாம் எத்தனை பேர் என்னோட கூட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்? போறதுக்கு 2 ரூபாய், வரத்துக்கு 2 ரூபாய், உனக்கு 1 ரூபாய், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற பையனுக்கு ஸ்கூல் பஸ், எல்லாம் டிஃபன் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து 100 ரூபாய் வச்சுக்க. ஒரு அவசரத்துக்கு 100 ரூபாய் வச்சுக்க. இப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அவனுக்கு ஆண்டவர் தேவையா? தேவையில்லை. அப்ப 1 ரூபாய் கொடுக்கும்போது நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் சின்ன வயசுல? அப்படின்ட்டு ஜோம் பண்ணியா போய் சும்மா முட்டி போட்டு ஜோம் பண்ணி, அது பழக்கம் ஆயிட்டதுனால அது வாழ்க்கை முறைமை ஆயிடுச்சு. இன்னைக்கு இது பழக்கம் இல்லாத பிள்ளைகளுக்கு, அல்லது இந்த பழக்கத்தை புரிந்து கொள்ற நிலையில இருக்காத பிள்ளைகளுக்கு இன்னும் கூடுதலா ஒரு படி கூட போய் சொல்றேன், என் பிள்ளை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்துடணும் அப்படின்ற பெற்றோர்கள் இருக்கிற அந்த பெற்றோர்களுடைய எண்ணம், ஆண்டவர் இல்லாம இந்த புள்ள நல்ல நிலைமைக்கு வராது என்ற புரிதல் இல்லாத பெற்றோர்களாகவும்
இருக்கிறோம். நம்முடைய முழு உழைப்ப, பணத்தை பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கும் கொற்ற நம்ம அவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராலதான் பாதுகாக்கப்படும், மேம்படும்ங்கிறத கற்றுக் கொடுக்க தவறிடுறோம். அதனாலதான் இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு பயந்து இந்த இடத்துல வந்திருக்கிற நேரத்துல இடத்துல உங்க பிள்ளைங்க இங்க இல்லாம வேற எங்கேயும் இருக்கிறாங்க. ஆனா இந்த தகப்பன் பிள்ளை மனம் திரும்பி வரும் பொழுது என்ன பண்றாரு? ஓடி போய் அவனுடைய சூழ்நிலையை பார்க்கல, அவனுடைய நிலைமையை பார்க்கல, அவன் எப்படி தோற்றம் அளித்தான்னு பார்க்கல, அவன் எப்படி உடுத்தி இருக்கிறான்னு பார்க்கல, அவன் முகத்துல அழகு இருக்கா கலை இருக்கா எதுவுமே பார்க்கல. போய் இந்த அழகா இருக்கிற ஒரு தகப்பன் அருவருக்கத்தக்க மகனை கட்டி அணைத்துக் கொள்றார். ஆமென் சொல்லுங்க, ஆமென். இதுதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்புக்கு கண்டிஷன் கிடையாது. அல்லேலூயா. நீங்க என்ன நேசிச்சாதான் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்ற கண்டிஷன் ஆண்டவர் கிட்ட. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களை அவர் நேசிக்கிற தேவனாய். இதனாலதான் நம்ம அவரை 100க்கு 100 திரும்ப அன்பு கூறணும். ஒன்னு அவர் செய்யறாரு அதனால நான் செஞ்சேன் அப்படின்னா கடமை. ஆமென். அவர் எனக்கு எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிறாரு, நான் எனக்கு திரும்ப செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையே அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய நடத்துதல்ல நான் வாழறதுக்கு பேரு அன்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நான் எதுவுமே ஆண்டவருக்கு கொடுக்கவே இல்லாத நேரத்துல அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நான் உன்னை இவ்வளவு நேசிக்கிறேன்னு சொன்னாரா? இப்ப அந்த தேவனுக்கு நீங்க என்ன கைமாறு செய்ய போறீங்க அப்படின்னு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. கைமாறெல்லாம் ஆண்டவர் என்ன கைமாறு எதிர்பார்த்து அவர் செஞ்சிருந்தா பரலோகத்தினுடைய கடமையை செய்யறதா ஆயிருக்கும். கடமைக்காக ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கல. கடமைக்காக ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கல. கடமைக்காக ஆண்டவர் நம்மள பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளல. என் கடமை முடிஞ்சிருச்சு, பிதாவாகிய தேவன் கேட்டார், நான் ஜீவனை கொடுத்தியா? நான் கொடுத்துட்டேன் ஆண்டவரே. பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தியானா பாருங்க, எல்லா ரத்தத்தையும் சிந்தித்த ஆண்டவரே, என் கடமை முடிஞ்சிருச்சு. கடமைக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுக்கல. அவர் நம்மளை நேசித்தபடியினால நம்முடைய ஜீவனை கொடுத்தார். இதுக்காக நம்ம என்ன வேணா அந்த ஆண்டவருக்கு செய்யலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் உங்களை என்னையும் கெட்டு போக கூடாது. யாரும் இவனை நேசிக்கலன்னு இந்த சகோதரனுக்கு மைண்ட்ல வந்துடக்கூடாது, சகோதரிக்கு மைண்ட்ல வந்துடக்கூடாது. எல்லாம் என்ன இருக்கிறாங்க, நான் தனிமையில இருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த சகோதரிக்கு மைண்ட்ல வந்துடக்கூடாது. நான் எவ்வளோ உண்மையா இருந்தாலும் யாரும் என்ன நம்ப மாட்டாங்கிற எண்ணம் இந்த சகோதரிக்கு மைண்ட்ல வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய குமாரனை தந்தருளி நம்ம மேல ஆண்டவர் இவ்வளவாய் அன்பு கொடுத்திருக்கிறது. ஆமென். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, அவர் முதலாவது நம்மை நேசித்தபடியினாலே நாமும் அவரை நேசிக்கிறோம். We love him because he first loved us. ஆமென். அவர் நம்மை நேசித்தபடியினாலே. அப்ப இந்த எபேசு சபையில இது ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. நான் ஏன் ஆண்டவர் நேசிக்கணும்? நான் ஏன் ஆண்டவர் தேடணும்? எனக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுருச்சு, நல்ல வசதியா இருக்கிறேன், யார் அன்பும் எனக்கு தேவையில்லை, என் பதவி எனக்கு போதுமானதா இருக்கு, என் பெயர் எல்லாருக்கும் தெரியுது, அது எனக்கு போதுமானதா இருக்கு, என்னுடைய குடும்பம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ஆன ஒரு பெரிய தாக்கத்தை நாங்க வாழற பட்டணத்துல வாழ்ற பகுதியில எல்லாருக்கும் தெரிகிற ஒரு குடும்பமா இருக்கு, என் பெயரை நான் நிலைநாட்டி இருக்கிறேன், ஆண்டவருடைய அன்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு எபேசு பட்டணத்துல ஜனங்க வாழ்ந்தாங்க.
ஆனா பவுல் அங்க போய் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனை தேடி வரலன்னா இந்த பெயர் புகழ் இதெல்லாம் அர்த்தமற்றதாய் இருக்கும். வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமென். உன்னுடைய படிப்பு உனக்கு அடையாளத்தை கொடுத்திருக்கலாம், ஆனா உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமென். நம்முடைய பணம், வசதி, பேரு நமக்கு அடையாளத்தை கொடுத்திருக்கலாம். ஆமென். நமக்கு ஒரு அட்ரஸை கொடுத்திருக்கலாம், ஆனா நம்மள நல்ல மனுஷர்களா மாத்தி நமக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து வாழ்ந்தா இவங்கள மாதிரி தான் வாழணும்னு நம்மளை பார்த்து மற்றவர்கள் மதிக்கத்தக்க ஒரு வாழ்க்கைய நாம் வாழறதுக்கு நமக்கு கிடைத்த அந்த பாக்கியம் இயேசு கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆண்டவருடைய அன்பு அளவற்றதாய் இருக்கிறது. அதை கணக்கு பண்ணவே முடியாது. ஒருவேளை நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம நிறைய ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன நிறைய நேசிப்பாரு, நான் நிறைய உபவாசம் எடுத்தேன்னா ஆண்டவர் என்ன நிறைய ஆசீர்வதிப்பாரு, நான் நிறைய ஆவியில நிறைஞ்சேன்னா ஆண்டவர் எனக்கு நிறைய வரங்களை கொடுப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தாலும் எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்கனவே அவர் கொடுத்துட்டார். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, அவர் தம்முடைய சொந்த குமாரனையே உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் இவைகளை எல்லாம் கொடுப்பது எம்மாத்திரம். ஆமென். பரலோகத்தின் உச்சக்கட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வெகுமதியா கிஃப்டா கொடுத்தார்னா உங்களுடைய வாழ்க்கையில அன்னன்னைக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கிறது எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அப்ப இது ரிவர்ஸ்ல நம்ம யோசிக்கணும். உபவாசம் பண்ணா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்ல ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதுக்காக நான் உபவாசம் இருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசினா ஆண்டவர் என்ன பயன்படுத்துவார். இல்ல, புள்ளை என்ற அங்கீகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு, அதனால இன்னும் அவரோட நான் அதிகமாய் ஆவியில நிறைந்து அவரோடு கூட இணைந்திருப்பேன். இதுதான் தேவன் வைத்திருக்கிற வழி. ஆமென். ஆண்டவர் ஒண்ணு கொடு, அப்புறம் நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கிறேங்கிற உலக மனிதர்களை போல ஆண்டவர் யோசிக்கிறவரு இல்ல. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இனி உன் கையில இருக்கு, நீ என்ன நேசிக்கிறதோ நேசிக்காததும் உன் கையில இருக்கு. நீ என்ன நேசிக்கலனா கூட நான் உன்னை அளவோட நேசிப்பேன், அளவோட ஆசீர்வதிக்கிற தேவன் நானு. அவர் சகலத்தையும் படைத்த தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று வேதம் சொல்கிறது. கேள்வி என்னன்னா, எந்த அளவுக்கு இதை நாம் விசுவாசிக்கிறோம்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் பிழைத்திருக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் அவர் செய்வார்னு செய்திருக்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க விசுவாசத்தின்படி உங்களுடைய மேன்மையும் ஆசீர்வாதங்களும் இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப 3 அதிகாரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்காக செய்த காரியங்கள். எபேசியர் முழு நிருபத்தை எடுத்தீங்கன்னா 3 அதிகாரங்கள் ஆண்டவர் நமக்காக செய்த காரியங்கள். 4, 5, 6 அதிகாரங்கள் ஆண்டவர் நம்மை வைத்து செய்கிற காரியங்கள். ஆமென். சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அதாவது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 அதிகாரங்களை நீங்க பார்க்கும் பொழுது முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள பிள்ளைகளா மாற்றி இருக்கிறாரு. ஆண்டவர் பாவங்களை மன்னித்து இருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய கிருபையினாலதான் நீங்களும் நானும் வாழுகிறோம். ஆண்டவர் நம்மள அவருடைய விலை மதிக்க முடியாத வெகுமதியாக, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, விலை மதிக்க முடியாத ஒரு விசேஷித்த
ஒரு ஆசீர்வாதமாய் நம்மை அவர் மாற்றி இருக்கிறார். ஆண்டவருடைய கரங்கள்ல நீங்கள் நானும் மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ்னா என்னது? ஒரு சிற்பி இருக்கிறான், ஒரு குயவன் அல்லது ஒரு கார்பெண்டர் இருக்கிறாருன்னா ஒரு விஷயத்தை அவருடைய எல்லா படைப்புலையுமே பெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே அவருடைய படைப்புல பெஸ்ட்ங்கிற நிலையில தான் நம்மள படைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவ்வளோ பெஸ்டா என்ன படைச்சு நான் ஏன் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருதா? எனக்கும் அந்த கேள்வி வந்துச்சு. அவன் இவ்வளோ பெஸ்டா படைச்சு இவ்வளோ ஆசீர்வாதங்களையும் நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஆண்டவர் ஏன் இவ்வளோ கஷ்டங்களை நானு கடந்து போகணும் அப்படிங்கிற நிலைமையில ஏன் வச்சாரு அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது ஒரு காரியம் ஞாபகம் வருது. பேதுரு தண்ணியில நடக்கிறதுக்கு ஆசைப்பட்டான். தண்ணியில நடக்கிறதுக்கு அவனுக்கு ஆசை இல்லை, அவருடைய ஆண்டவர் தண்ணியில நடந்து வரத பார்த்து இவன் ஆசைப்பட்டான். அவனுடைய கண்கள் ஆண்டவர் மேல இருக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையும் அற்புதத்தின் நிறைவினால் நிறைஞ்சிருந்தது. அவனுடைய கண்கள் உலகத்தின் பக்கம் அந்தந்த அவ்வப்போது நடக்கிறதான பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பித்த பிறகு அந்த பிரச்சனை அவனை உள்ள இழுத்துருச்சே தவிர ஆண்டவர் அவனை கைவிடல. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு அக்கறை உள்ள ஆண்டவரை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வமாய் தொழுது கொண்டு வரப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. கண்களை கர்த்தர் மீது நீங்க பதித்து அவரை விசுவாசித்து உலகத்தில் அவருடைய வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை சுத்தி வர எல்லா பிரச்சனையும் அவரை விட எல்லாம் சின்னதா தான் இருக்கும். இந்த பிரச்சனைகள் நீங்களே ஈஸியா மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு வழி செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய விசுவாச பார்வை தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலன். சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து, உங்க விசுவாச வாழ்க்கை தான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே பார்க்கிறதுக்கு நல்லது மாதிரியே தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. 20 வருஷத்துல எப்படி நம்ம இந்த அளவுக்கு மேன்மையா வந்திருக்கிறோம்? எப்படி இந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதமா நம்முடைய வாழ்க்கைய நம்ம இந்த அளவுக்கு உயர்கிற அளவுக்கு எப்படி ஆண்டவர் நடத்தி வந்தார்? முழு விசுவாசம் இருந்தா இல்ல, அரைக்குறை விசுவாசம் அங்கங்க கொஞ்சம் கஷ்டம் வரும்போது மட்டும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அப்பவும் நீ வெறும் தேவைக்கு தான் வர அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லல. புல்லன்ற ஸ்தானம் என்னைக்கும் மாறுறது இல்ல. அந்த வசனம் தான் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்ல எபேசியர்ல நாம் வாசிக்க முடியும். கிறிஸ்துவினாலே பிள்ளை என்கிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு பிதாவானவரிடம் கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய எப்படி ரட்சித்தார்? நம்முடைய கை வேலையினால ரட்சிக்கல. நம்ம என்னென்னமோ எல்லாத்தையும் இழந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்ததுனால நம்ம ரட்சிப்பு பெறல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நம்மளுடைய நல்லதுக்காகவே செய்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு இவ்வளோ ஒரு அக்கறை உள்ள தேவனா நான் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கேன், தொழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற சந்தோஷம் உங்க உள்ளத்துல வருது? ஆமென். இதுவரைக்கும் நடத்திட்டாருன்னா பக்கத்துல பாத்துக்க, இனிமே விட்டுருவாரா?
இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிட்டாரு, உங்க தேவையை சந்திச்சிட்டாரு, உங்களுடைய குறைகளை கூட நின்னுட்டாரு, உங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்றதுக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு, உங்களுடைய கண்ணீரை தொடச்சிருக்கிறாரு, உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்திருக்கிறாருன்னா இனிமே விட்டுருவாரா? கட்டாயம் விட மாட்டாரு. ஆமென். ஏன் விட மாட்டாரு? நீங்க அவரை புடிச்சுக்கிட்டு இல்ல, அவர் உங்களை புடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க அவரை தெரிஞ்சுக்கல, அவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆமென். நீங்க அவரை தகப்பனா முழுசா ஏற்றுக்கொண்டீங்களான்னு தெரியல, ஆனா உங்களை பிள்ளையா அவர் முழுசா ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுது, தாய் தன் பாலகனை மறப்பினோ நான் உன்னை அவர் மறக்கிற தேவன் கிடையாது, மறக்கிறது கிடையாது, விட்டு விலகுகிற தேவனும் கிடையாது. இத நம்ம மாம்ச கண்கள்லையும் பார்க்கிறதுக்கு பழகணும், ஆவியின் கண்கள்லையும் பார்க்கிறதுக்கு பழகணும். கஷ்டம் வரும் பொழுது ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் என்னோடு கூட இருந்தீர், இனியும் நீர் என்னை விட மாட்டீர் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு வெறும் சந்தோஷம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நாம் ஆபத்தான நிலைமையில இருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? வெறும் சந்தோஷம் மட்டும் இருந்துச்சு, ஒரு கஷ்டமும் எனக்கு இல்ல, எல்லாம் ஸ்மூத்தா போகுது, எந்த சூழ்நிலையும் கவனிங்க. யாருக்கும் யூஸ் இல்லாத ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க கிட்ட யாருமே போக மாட்டாங்க. நீங்க ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஆளா நீங்க வந்துட்டீங்க, இல்ல வேலையில சூப்பர்வைசரா நீங்க வந்துட்டீங்க, இல்ல ஒரு மேனேஜர் போஸ்டுக்கு நீங்க வந்துட்டீங்க, இல்ல உங்க குடும்பத்திலேயே 10 பிள்ளைங்க கசின்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், 10 கசின்ஸ்ல நீங்க மட்டும் ஒரு எல்லாத்துலயும் டேலண்டடா இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுவாங்க? எங்களை பார்த்தானே அவன் கூட, அவனை மட்டும் நான் எல்லாரும் நல்லா பேசுறீங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வந்து. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் இருக்கிறதுனால நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் நம்முடைய வாழ்க்கைய அவர் பாதுகாத்து நடத்துறார். அவர்கிட்ட நம்ம நெருங்க 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 நம்ம உலகத்திலிருந்து வெளியில அவர் நம்மள அடையாளப்படுத்தி காட்டுறாரு. அவர் நம்மளை உயர்த்த 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 பிசாசு நம்முடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்காக செயல்படுவான். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிறதான போராட்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கவலை கண்ணீர் எல்லாம். ஆமென். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் உலகத்தை, மரணத்தை, பிசாசை ஜெயித்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் யாரு? பிசாசை, உலகத்தை, மாமிசத்தை ஜெயித்த தேவனா இருக்கிறார். நீங்க தோற்று போகிற நிலையிலிருந்து போராடிக்கிட்டு இல்ல, அவன் ஜெயமெடுத்த தேவனோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கைய நீங்க முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீங்க. அவன் போராட்டங்கள் வரும், சாதிக்கிறவங்களுக்கு தான் நிறைய தடைகள் வருமா. அவன் விசுவாசத்தில் நிக்கிறவங்களுக்கு தான் விசுவாச சோதனை வருமா. அவன் பிரச்சனைகளை மேற்கொள்ள தெரியவங்களுக்கு தான் புது புது பிரச்சனைகளா வருமா. நீங்க பைபிள் சொல்லுது 6ஆம் அதிகாரத்துல இதே எபேசியர்ல, நீங்க ஆண்டவருடைய முழு போராயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாதாரண கிறிஸ்தவங்களை மாதிரி நம்மளும் உட்கார்ந்து உலக ஆண்டவரை அறியாதவங்க மாதிரி என்ன பண்ணக்கூடாது? சின்ன சின்ன விஷயத்துக்கு சோர்ந்து போயிடக்கூடாது, குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது, அழுதுகிட்டு மூளையில அப்படியே முடங்கி கிடக்க கூடாது, அப்படியே என்ன சொல்றீங்க, என்ன நடந்துருமோன்னு பயந்துகிட்டு இருக்க கூடாது, என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற எதிர்கால கவலை நமக்கு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தேவைப்பட்டா ஆண்டவர் செங்கடலையும் 2ஆ பிளந்து அதுல வழி உண்டாக்குகிற தேவன்
நம்முடைய தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம் இருக்கு? எத்தனை பேர் பார்த்தீங்க செங்கடல் பிளந்திருக்குது? எத்தனை பேர் பார்த்தீங்க? யாரும் பார்க்கல, நானும் பார்க்கல. அவன் அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னதை அன்னைக்கு செஞ்சாருன்னா இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்வார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வார். அதான் இந்த பாட்டு பாடணும் பார்த்தீங்களா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். இது எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தைய யோனத்தான் சொல்றாரு? தாவீதுடைய நண்பன் சவுலுடைய மகன் யோனத்தான் சொல்றாரு. யோனத்தானோ அவன் கூட வேலைக்காரன், ஒரே ஒரு வேலைக்காரன் தான். இவங்க ரெண்டு பேரு என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு யுத்தத்துக்கு கிளம்பணும்னு. இவன் ஒரே ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தம் குறைஞ்சது ஒரு 500, 1000, 10,000 லட்சங்கள் எதிராளிகளாய் இருப்பாங்க. போர் அப்படின்னா போர் படை இருக்கும். இவங்க ரெண்டு பேர் போறாங்க. யோனத்தானை பார்த்து இந்த வேலைக்காரன் கேட்கிறான், ஐயா என்ன 2 பேர் போறோம், யுத்தத்துக்கு வேற போறோம், எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவர் பார்த்துக்குவார். அவன் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்னைக்காவது அவர் மறந்துருக்கிறாரா நம்மள? இதுவரைக்கும் அவர் நம்மள நடத்தினார் இல்லையா? இதையும் அவர் பார்த்துக்குவாரு. என்ன நடக்கு தெரியுமா? 2 பேர் போய் யுத்தத்துல வெற்றியை கண்டு திரும்ப வராங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சாதாரணமா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர், நம்மளை வழி நடத்துற ஆண்டவர், நம்மளை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்மளை இதுவரைக்கும் போஷித்து காப்பாற்றி வழிநடத்துகிற ஆண்டவர் சாதாரணமான தேவன் இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கீங்களா காலையில? ஐயா இதெல்லாம் நீங்க அப்படியே நரம்பு புடைக்க பிரசங்கம் பண்ணிடுவீங்க. டெய்லி மண்டே காலையில கடன்காரன் வீட்டுக்கு வந்து நிற்கும் போது அவனுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு இருக்கா? டெய்லி மாத்திரை சாப்பிடும் பொழுது, என் வியாதிக்கு மாத்திரை சாப்பிடும் பொழுது மாத்திரைக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ண வரும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி இன்னும் ஒரு 10 நாள்ல இன்னொரு மாசம் வந்துடுது. தேவைகள் நிறைய இருக்கு, வீடு கட்டியிருக்கோம் பாதையில் நிற்குது, பிசினஸ்ல முதல் போட்டிருக்கோம், என்ன நடக்கும்னு தெரியல, என்ன நடக்கும் தெரியல. தாவீது யோனத்தான் என்ன சொன்னா? ஆண்டவர் என்றாகிலும் உன்னை மறந்திருக்கிறார். ஆமென். என்னைக்கா, அதாவது உங்களுக்கு எனக்கும் தான் காண்கிற கவலை, பார்க்கிறது நடக்கல அப்படிங்கிறது தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அவர் ஆகாயத்தின் பட்சிகளை போஷிக்கிற தேவனாய் இருந்தால் உங்களுக்கு மத்தேயு 6 அதிகாரம் பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுகிறதுனால நீங்க ஒன்றை கூட்டி ஒன்றை குறைக்க முடியாது. ஆகாயத்தின் பறவைகளை பாருங்க, அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, சேர்த்து வைப்பதில்லை, பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. எறும்புகளை பாருங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து போறோம்னா அது நம்மளே தவறி அந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிட்டாலும் ஆண்டவருடைய அன்பு நம்மளை விட்டு மாறாது. ஆமென். அவர் தீவிரமாய் வந்து நம்மளை அவர் மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்து மறுபடியும் நம்மளை எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் நம்மளை நீங்களாக்கி நம்மளை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம்? ஆமென். இத வாழ்க்கை முறைமையா நாம் மாற்றிக்கொண்டாதான் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று உலகத்துக்கு தெரியும். ஆமென். மற்ற ஜனத்தை போல நம்மளும் மனசுல நிறைய கவலை வச்சுக்கிட்டு கதறிக்கிட்டே இருந்தா
மற்ற ஜனம் நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்தவங்கள் ஆயிருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களும் இப்படிதான் கஷ்டத்துல கதறிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை பார்த்து குறைவா நினைக்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனிதர்களை விட நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆளுகை செய்ய அர்ப்பணிச்சிருங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணாதான், மோளம் அடிச்சாதான் ஆண்டவர் இறங்கி வருவாங்க கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள் இருந்து உங்களில் வாசம் செய்து உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆலோசனையை கேட்கிறதுக்கு நம்முடைய இதயத்தை செவிகளை பழக்கப்படுத்திட்டா போதும். ஆமென். பழக்கப்படுத்திட்டா போதும். மலை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் பனி போல மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு மாறுறதில்லை. அல்லேலூயா. அவருடைய அன்பை பெற்ற நாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதே மாதிரி அளவில்லாத அன்பை மற்றவர்களுக்கு செலுத்தணும். ஆமென். மனுஷனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கிறது? எப்படிப்பட்ட அன்பா இருக்கு? தேவைக்கேற்ப உபயோகப்படுகிற அன்பாய் இருக்குது. நீங்க ஏதாவது எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசுவேன். நீங்க எதுவும் எனக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்க எந்த வழியில வந்தா நான் எந்த பக்கம்? இதான் உலகம். எதிர்பார்ப்பை நிறைவேற்றவங்களுக்கு என்னுடைய அன்பை செலுத்துவேன். ஆமென். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நீ எது கொடு எது கொடுக்காது, நீ வச்சிக்காம போ, நீ எனக்கு வேணும், நீ என் பிள்ளை அப்படிங்கிறது மாறுறதே இல்லைன்னு வேத வசனத்துல அவர் அதை நிறைவாய் எழுதி வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். எப்பவுமே சர்ச்சுக்கு வந்து மறுபடியும் வீட்டுக்கு போகும்பொழுது அந்த தைரியத்தோடு நிறைவோட போறேன். ஆமென். நான் தனியால் இல்லை, என் தேவைகளை நானே சுமக்க வேண்டியது இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டியது இல்லை, என்னுடைய சோதனைகளை நானே தனியா மேற்கொள்ள வேண்டியது இல்லை, என் குடும்ப பாடுகள் போராட்டங்களை நானே அதை சீர்படுத்த வேண்டிய நிலையில இல்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் செய்கிற காரியங்கள் நிறைவானதும் மேலானதுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓகே. ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 20 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். நம்மை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறார் தெரியுமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 6 வசனங்கள் வரைக்கும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னா, நான் உங்களை அழைத்திருக்கிறேன் இல்லையா? முதல் 1, 2, 3 அதிகாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் எப்படி நம்மளை அழைச்சாரு, எப்படி புத்திர சுவிகாரத்தை கொடுத்தாரு, எப்படி பிதாவுக்கு பிள்ளை ஆக்கினாரு, எப்படி ரட்சிப்பை கொடுத்தாரு, எப்படி பாவங்களை மன்னிச்சாரு, எப்படி அவருடைய அன்பை நமக்கு பூரணமாய் கொடுத்திருக்கிறாருங்கிறத 1, 2, 3 அதிகாரங்கள் சொல்லுது. 4ஆம் அதிகாரத்துல அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. அந்த 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு கவனிங்க, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து அப்ப வர கவனிங்க, நீங்க ஒரு அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒரு அடையாளம் இல்லாதவர்களுக்கு பிதாவுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் என்கிற புத்திர சுவிகார அடையாளத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை ஆண்டவருடைய வலது பாரசத்தின் சிங்காசனத்தில் வீட்டிருக்க பண்ணியிருக்கிற தேவன். ஆமென்.
அப்ப நம்முடைய அடையாளம் என்னது? ஆண்டவருடைய பிள்ளை. நம்முடைய அடையாளம் என்னது? கிறிஸ்துவுடனே கூட இந்த உலகத்துல ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப கவனிங்க, நீங்க அழைக்கப்பட்டு அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ முற்படுங்க ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். தெரிந்து கொள்ளப்படாத ஒரு வாழ்க்கை இருக்கு, அது குறைவான வாழ்க்கை, அது உலகத்துக்கான வாழ்க்கை, அது மாம்சத்துக்கான வாழ்க்கை, அது அழிவுக்கான வாழ்க்கை, அது சஞ்சலத்துக்கான வாழ்க்கை, அது வேதனைக்கான வாழ்க்கை, அது கண்ணீருக்கான வாழ்க்கை, அது கவலைக்கான வாழ்க்கை. தெரிந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குன்னா, 2ஆம் வசனம் வாசிங்க. தெரிந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து ஜாக்கிரதையாயிருங்கள். தொடர்ந்து வாசிங்க. 4ஆவது வசனம். உங்களுக்கு உண்டான அழைப்பிலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப குறைவுள்ள வாழ்க்கையில இருந்து நிறைவான வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குன்னா, தாழ்மை நிறைந்த வாழ்க்கை, நீடிய சாந்தமுடையவர்களாய் இருக்கணும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும், பொறுமையாய் இருக்கணும், ஐக்கியத்திற்கு ஆவியிலே பிரயாசப்படணும், ஒரே ஆவியுடையவர்களாய் இருக்கணும், ஒரே விசுவாசமுடையவர்களாய் இருக்கணும், ஒரே ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இருக்கணும். அப்படின்னா என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், புது வாழ்வு பெற்றவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் என்ற மனநிலையில் இருக்கணும். ஒரே தகப்பனுக்கு பிள்ளையாகவும் ஒரே தெய்வத்திற்கு விசுவாசிகளாகவும் ஆகும்படிக்கு நம்ம தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ உங்க ஸ்தானம் பார்த்தீங்களா எவ்வளவு மேலான. ஆண்டவர் நம்மளை பாருங்க, நமக்கு அடையாளம் இல்லை, யாருமே என்ன மதிக்கல, யாரும் என்னை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மேலான ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட, அப்போ வெளிப்புறமாய் குறைவுள்ள மனிதர்கள் இடத்துல மரியாதைய, அங்கீகாரத்தை, அடையாளத்தை தேடாதபடிக்கு பரலோக தேவன் உங்களை அழைத்த அழைப்பின் புண்ணியங்களை அறிவிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏற்கனவே நீங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டீங்க, அதான் உங்க அழைப்பு. ஆமென். யாரும் என்னை கண்டுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரே விசுவாசத்தில் நீங்க சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய அடையாளம், அங்கீகாரம். ஆமென். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். ஏன் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் எங்க இருந்து வருது? இயேசு கிறிஸ்துவினாலே வருது. இதே அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 19ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல இருந்து ஆண்டவர் சபைக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். நாம் அவரின் அவயவங்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவரவர்களுடைய வேலையை அவரவர்கள் செய்யணுங்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, சர்ச்சில் போய் நான் என்ன வேலை செய்யறது? அவன் கேள்வியே ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு இல்ல? சர்ச்சில் போய் நான் என்ன வேலை செய்யறது? அவன் மறுபடியும் சொல்றேன், சர்ச்சுக்கு நீங்க போய் வேலை செய்ய வேண்டியது இல்லை, நீங்களே சர்ச்சா இருக்கிறீங்க. ஆமென். இந்த ஆலயம் தேவன் மகிமைப்படும் ஆலயமா இருக்கணும்னா
இந்த வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கையா இருக்கணும். ஆமென். அப்ப நீங்க தனியா சர்ச்சுக்கு வர மாட்டீங்க. ஒரு முறை சர்ச்சுக்கு வரும்போதும் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வருவீங்க. ஏன்? இந்த ஆலயம் செயல்படாத, புதுப்பிக்கப்படாத ஆலயமாய் இருக்கக்கூடாது. ஏன்? தேவன் வசிக்கிற இடம் இது. தேவன் கொடுத்திருக்கிற ஸ்தானம் அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானம். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு ஜீவ பலியாய் உலகத்துக்கு மாறி முழு உலகத்தின் பாவத்தை அவர் மீது சுமந்து பாவிகளை பரிசுத்தமான தேவனிடத்தில் வருவதற்கு வழி செய்தார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அழைக்கப்பட்டிருக்கிற நீங்க பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் எப்படி சந்தோஷப்படும் வேதம் சொல்லுதோ, அந்த அழைப்புக்கு நீங்க உத்தரவாதிகளாய் மாறணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை குறித்து சொல்லணும். உங்க சொந்தக்காரங்களுக்கு இயேசப்பாவை குறித்து அறிவிக்கணும். ஏன்? இந்த சரீரம் கிறிஸ்து தலையாயிருந்து நடத்தப்படுகிற ஒரு சரீரமாய் இருக்கிறது. அவர் சொல்ல நம்ம செயல்படணும். அவர் சொல்ல நம்ம கேட்கணும். அவர் சொல்ல நம்ம வாழணும். ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவருடைய ஆலயமாய் நாம் இருக்க முடியும். இப்படிதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுகிறவர்களாய் இருக்க முடியும். கவனிங்க, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். ஆபிரகாம் விக்கிரக ஆராதனை செஞ்சு, விக்கிரகங்களை கரங்களால செஞ்சு அதை விற்று பிழைப்பு நடத்தினவன். அதை விற்று பிழைப்பு நடத்தினவன். ஒரு நாள் வருது, ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறாரு. யார் பேசுறாரு, என்ன பேசுறாரு, எதுவுமே இந்த ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது ஆண்டவருடைய பார்வைக்கு நீதியா எண்ணப்பட்டது. ஆமென். ஆண்டவங்க இப்ப என் மூலமா உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருதா? இதை நீங்க விசுவாசிங்க, ஆண்டவரை பார்ப்பாரு. உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவருடைய பார்வைக்கு அது உங்களுக்கு நீதியா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மேன்மையாய் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ண, ஆபிரகாம் என்ன பண்ணா? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு உண்மையாய் வாழ்ந்தான். ஆமென். ஆண்டவர் அழைச்சிட்டாரு, பின்வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவரை விட்டுட்டு ஆபிரகாம் விலகினார் அப்படின்னு பைபிள்ல எங்கேயும் வசனம் இல்ல. அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஆண்டவர் இல்லாமல் மறுபடியும் அவனுடைய கை வேலைகளை நம்பினான், அவனுடைய அறிவை நம்பினான், அவனுடைய திறமையை நம்பினான். பைபிள் எங்கேயும் இல்ல. பைபிள் என்ன சொல்லுது? ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், ஆண்டவர் அவனை விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்களை இந்த சந்ததியை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? நீங்க விசுவாச தகப்பன் தாய் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? ஆமென். என்ன வந்தாலும் கலங்காம, ஆண்டவர் என்ன எல்லா சூழ்நிலையிலையும் அவர் பயன்படுத்துவார்னு விசுவாசிக்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்க அந்த காலை வேளையில இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையில மேலான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 to 16 வசனம் வரைக்கும் கவனிங்க. ஆவிக்குரிய கிருபைகளை குறித்து, வரங்களை குறித்து அங்க சொல்லுது. மோசே எப்படி சபையில ஊழியர்களை எழுப்புறாரோ, அந்த 20 லட்சம் பேரை வழி நடத்துறதுக்கு எப்படி 50 பேருக்கு ஒருத்தர், 100 பேருக்கு ஒருத்தர், 500 பேருக்கு ஒருத்தர் எப்படி தலைவர்களை நியமிச்சாரோ, அதே போல ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு? ஆண்டவர் அங்க மோசேக்கு அந்த ஒரு மாதிரியை கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாரு? அவர் சிலரை அப்போஸ்தலனாக. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் சிலரை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழியத்துக்கு அழைக்கிறது யாரு? ஆண்டவர் தான் ஊழியத்துக்கு மனிதர்கள் அழைக்கிறார். திடீர்னு ஒருத்தர் பாஸ்டர் ஆயிட முடியாது. என் பேருக்கு முன்னாடி நான் பாஸ்டர் போட்டுக்கிட்டு ஆண்டவர் என்ன அழைக்கலன்னா நான் பாஸ்டர்
இல்ல. ஊர் என்ன பாஸ்டர்னு கூப்பிடலாம், ஆனா நான் பாஸ்டர் இல்ல. ஏன்னா ஆண்டவருடைய அழைப்பு, ஆரோனை அவர் அழைத்தது போல ஒவ்வொரு 5 விதமான ஊழியங்களும் சபையை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி நடத்துவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற முறைமைதான் சபை தலைமையத்துவம். ஆமென். சிலரை அப்போஸ்தலர்களாக என்ன சொல்லுதுன்னா, அவர் சிலரை, ஆண்டவரே யார் அப்போஸ்தலன் என்று தேர்ந்தெடுக்கிறார், ஆண்டவரே யார் தீர்க்கதரிசின்னு தேர்ந்தெடுக்கிறாரு, ஆண்டவரே யார் சுவிசேஷகன் என்று தேர்ந்தெடுக்கிறார், ஆண்டவரே யார் மெய்ப்பன் என்று தேர்ந்தெடுக்கிறார், ஆண்டவரே யார் போதகன் என்று தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்க பின்வாங்காதீங்க. ஏன்? அவருடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானதும் விசேஷமானதுமா இருக்கிறது. அதே நேரத்துல ஆண்டவர் உங்களை அழைக்கலையா, பொதுவாய் அவருடைய குடும்பத்தில் இணைத்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் நாம் இணைந்து செயல்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு டைட்டிலுக்காக வெயிட் பண்ண வேணாம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் செயல்பட நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? புதிய ஏற்பாட்டுல 2 தலைமையத்துவ முறைமை தான். 2 தலைமையத்துவ முறைமை தான். ஒண்ணு உதவிக்காரர்கள், இன்னொன்னு மூப்பர்கள். ஹல்லேலூயா. மூப்பர்கள் எந்த ஒரு கட்டமைப்புல வராங்கன்னா, மூப்பர்கள் போதகர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், மெய்ப்பன், இந்த கட்டமைப்புல தான் மூப்பர்கள் வராங்க. ஆமென். ஹல்லேலூயா. சர்ச்சில் வயசாயிருச்சுன்னா ஒரு மூப்பர், அது பைபிள் சொல்லல. எல்டர் அப்படின்னா பெரியவர் என்ற அர்த்தம். வயசுல இல்ல, முதிர்ச்சியில, வசனத்துல, தேவ நடத்துதல்ல. ஆமென். உதவிக்காரர்கள், டீக்கன்ஸ், எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ், இதான் பைபிள் நியூ டெஸ்ட்மென்ட் உடைய ரூல். அப்ப உதவிக்காரர்கள் யாரு அப்படின்னா, பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்குடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இந்த ஒழுங்கு நிறைய பேருக்கு தெரியாததுனாலதான் திடீர் சபைகள் எழுப்புகிறது, திடீர் ஊழியங்கள் எழுப்புகிறது, திடீர்னு தங்களுக்கு தாங்களே பெயர்களையும் பட்டங்களையும் பதவிகளையும் கொடுத்துக் கொள்கிறார்கள். இதன் விளைவு என்ன தெரியுமா? ஆரோக்கியமற்ற சபையை, விசுவாசிகளை உருவாக்கி விடுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆரோக்கியமான உபதேசத்தில் வளர வேண்டியது தேவையா இருக்கிறது. ஒருத்தர் உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசினார்னா அவர் அழைக்கப்பட்டவரா அழைக்கப்படாதவரான்னு நீங்க கண்டுபிடிச்சிடணும். உங்களால முடியும். ஏன்னா நீங்க அத்தனை வருஷம் இந்த சபையில இருக்கீங்க, வசனம் உங்களுக்கு தெரியும். ஆமென். ஏமாந்து போயிடக்கூடாது. ஒருத்தர் உங்ககிட்ட பேசுறாரு அப்படின்னா, நான் இன்னாரு அப்படின்னு சொன்னா அந்த இன்னாருக்கான கனி வார்த்தையில, முதிர்ச்சியில வெளிப்படணும். இல்லாதிருக்கும் பட்சத்துல நீங்க பாவம் அப்படின்னு பாவம் பார்க்க வேண்டிய அவசியம், வேதத்தின்படி நாம் வாழ்வதற்கு, சரியாய் வாழ்வதற்கு எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் உங்க வீட்டுல நீங்க யார உள்ள விடுறீங்க அப்படிங்கிறத பக்கத்துல பார்த்து நீங்க தான் தீர்மானிக்கணும். பைபிள் எடுத்துட்டு வரவங்க எல்லாம் ஊழியக்காரர்கள் இல்ல. ஜெபம் பண்றேன்னு சொல்றவங்க எல்லாம் ஜெப வீரர்கள், வீராங்கனைகள் இல்ல. வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இல்ல, லூக்கா 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல உங்களை நான் அனுப்புறேன். அவன் உங்களை நான் அனுப்புறேன். அப்ப நாம் ஜாக்கிரதையா இருந்து வேத வசனத்தின்படி நல்லது கெட்டது, சரி தவறு எது என்று கற்றறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஜெபம், எல்லா ஜெபமும்
நமக்கு ஆரோக்கியமானதாய் இருக்காது. பைபிள் வச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர், பரவாயில்ல. ஆனா அதுக்குள்ள இருக்கிறத எவ்வளவு தெரியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்க கூடாதா? ஆமென். அல்லேலூயா. ஊழியம் அசதியாய் செய்கிற ஒரு வேலை இல்லை. ஆமென். ஊழியக்காரர்கள் அசதியாய் தேவனுடைய நாமத்தை உபயோகப்படுத்துகிறது தவறு. மிகுந்த கனத்தோடும் பயத்தோடும் பக்தியோடும் இந்த தேவனுடைய அழைப்பை தாங்கள் சுமந்து செல்ல வேண்டும். அழைப்பிருக்கிறவர்கள், அழைப்பில்லாதவர்கள் அதை தங்கள் முயற்சி பிரயாசத்தினாலே எடுத்துக்கொண்டு வருவதற்கு ட்ரை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். எத்தனை சர்ச்ல இதை சொல்லிக் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க விசுவாசிகள் இக்னரண்டா இருக்கக்கூடாது, புரிதல் இல்லாம இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய வாஞ்சை. ஆமென். உங்களுக்கு வசனம் தரணும், தெளிவு தரணும். நீங்க குறைவுபட்டு போயிடக்கூடாது. ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 22, 23 என்ன சொல்லுது அப்படின்னா, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 4:22 வரைக்கும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். யார் இந்த புதிய மனுஷன்? புதிய மனுஷனுடைய வெளிப்பாடு என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேயுவை சந்திக்கிறாரு. சகேயு யாரு? ஒரு வட்டிக்கு 4 வட்டி வாங்குறவன், ஒரு வட்டிக்கு அநியாய வட்டி வாங்குறவன். இயேசு இந்த சகேயுவை சந்திக்கிறாரு. சகேயுவை சந்திச்சு என்ன சொல்றாருன்னா, வா உன் கூட பேசணும், உன் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போறியா அப்படின்னு சகேயுவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. நீ மாறு, நீ மனம் திரும்பு, நீ பாவ அறிக்கை செய். எதுவுமே இயேசு கிறிஸ்து சொன்னதா வேதம் பதிவு பண்ணல. ஆமென். இயேசுவை பார்த்த உடனே நல்ல வாழ்க்கை எதுன்னு அவர் பார்த்து அவன் கத்துக்கிட்டான். இயேசுவை பார்த்த உடனே தவறு இல்லாத வாழ்க்கை எது அப்படின்னு அவரை பார்த்து கத்துக்கிட்டான். பார்த்த உடனே என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வாங்கின வட்டிய 4 மடங்கா திருப்பி கொடுத்துறேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, இது நடைமுறையில நடக்குமா? கொஞ்சம் கஷ்டம்தான். நடைமுறையில் இதெல்லாம் நடக்குமா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா உண்மையாய் தன்னுடைய முழு வாழ்க்கை மாற்றப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்னா நடைமுறையில நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சகேயுனுடைய உண்மையான விசுவாசம், ஆண்டவர் மேல இருந்த விசுவாசம், என்னை மன்னிச்சிருவார், என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற உண்மையான விசுவாசம் அவனுடைய வாழ்க்கை சுபாவத்தையே மாத்திருச்சு. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில சுபாவ மாற்றம் தேவை. ஒரே மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரே பிரச்சனையை ஒரே மாதிரி கையாளக்கூடாது. முதிர்ச்சி இல்லை, வசனம் தெரியல, சண்டை போட்டோம், மற்றவங்களை பத்தி பேசணும், புறம் கூறணும், பொறாமப்பட்டோம், விரோதிச்சோம். இதெல்லாம் இயேசுவை முழுசா தெரியாத வரைக்கும் பரவாயில்ல. இயேசுவை தெரிந்து கொண்ட பிறகு ஒரு சுபாவத்தில் மாற்றம். இந்த சுபாவ மாற்றம் எங்க இருந்து வருது? அழைப்பு. இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பா இருக்கிறது? எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 1-6 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிச்சோம். ஆமென். தாழ்மை, பொறுமை, இரக்கம், அன்பு, ஒற்றுமை, விசுவாசம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப சகேயு போல நாமும் மாறணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் அன்பு எவ்வளவு தியாகம் உள்ளதா இருக்கிறது என்று நல்ல சமாரியனுடைய கதையை வச்சு நாம் பார்த்துக்க முடியும். சம்மதமே இல்லாத ஒருத்தவனுக்கு தன்னுடைய உதவியும் செஞ்சு பணத்தையும் கொடுத்து, இன்னும் வேணாலும் கேளு கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான். சம்மதம் இல்லாத மக்களுக்கு இயேசு நம்மள சம்மதம் இல்லாத இருந்தவங்களை சம்பந்தப்படுத்தி கொள்ள
தன்னுடைய ஜீவனை கொடுத்து விலைக்கிரயத்தை செலுத்தினார். ஹல்லேலூயா. பாவி 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 அப்படின்னு உலகம் சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இயேசு நீ பரிசுத்தவான் அப்படின்ற விலைக்கிரயத்தை கொடுக்க அவர் முற்பட்டார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடியினாலே. ஆமென். அப்ப பரிசுத்தவான் என்ற எண்ண சிந்தையோட நாம வாழணும், மற்றவங்களை பார்க்கணும். ஆமென். நான் பரிசுத்தவான், எல்லாரும் பாவி அப்படி நம்ம பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. இந்த பாவியை அவர் மன்னிச்சிட்டாருன்னா மற்ற பாவங்களை, மற்றவருடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறது எவ்வளவு எளிதானது. மற்றவங்களை நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது, குறைவாய் பார்க்க கூடாது. நம்மளுக்கு தப்பு செஞ்சா நம்மளும் அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது. அதுக்கு மாறா நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. நன்மை செய்யணும். அப்புறம் அன்புல நடங்க அப்படின்னு எபேசியர் 5 அதிகாரம் சொல்லுது. 1ஆம் வசனத்துல 7ஆம் வசனம் வரைக்கும். 5ஆம் அதிகாரம் 8ல இருந்து 21 என்ன சொல்லுதுன்னா வெளிச்சத்துல நடங்கன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. வெளிச்சம் பாருங்க, பழைய ஏற்பாட்டுல 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல நடக்கும் பொழுது என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு பகல் எதுன்னு தெரியல, இரவு எதுன்னு தெரியல. ஏன்? பகலில் அவர்களுக்கு வெயில் நிறைய வரக்கூடாதுன்னு ஆண்டவர் மேக ஸ்தம்பம் கொடுத்து அவங்க எங்க நடந்து போறாங்களோ அந்த மேகம் வருமா. அவங்களுக்கு வெயில் தெரியாது, களைப்பு தெரியாது, கஷ்டம் தெரியும். எவ்வளவு ஆண்டவர் வந்து அவங்க அவருடைய ஜனத்தின் மீது கவனமுடைய தேவனா இருந்திருக்கணும் பாருங்க. அன்னைக்கு அந்த மறுதளிச்ச முறுமுறுத்த ஜனத்தின் மீது அவ்வளவு அக்கறை காட்டின தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருந்தா நம்ம ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம மேல அவர் அக்கறை காட்டுவார காட்ட மாட்டாரு. ஆமென். அப்ப குறைவுள்ள புரிதலை ஆண்டவர் மேல நம்ம வச்சுக்க கூடாது. பாருங்க, வெயில் அவங்கள வனாந்தரத்துல எப்படி இருக்கும், வெயில் ஒரு சஹாரா டெசர்ட்ல நம்ம நடக்க சொல்றாங்க, எப்படி இருக்கும், தோல் எல்லாமே உருத்துறோம். அவங்களுக்கு செருப்பு கூட தேவையாங்க. 40 வருஷம் நடந்து செருப்பு தேவையாம். 40 வருஷம் நடந்து இந்த துணி பழைய வாசனை அடிக்கலையாம். எவ்வளவு கவனமா ஆண்டவர் அவங்கள பார்த்துட்டு இருப்பாரு. நைட்ல குளிர்னு சொல்லி அக்கினி ஸ்தம்பம் அவங்கள வழி நடத்துச்சான். ஹல்லேலூயா. குளிருக்கு அக்கினி ஸ்தம்பம் அவங்களை இதமா வச்சுக்கிச்சான். இத 40 வருஷம் டெய்லி காலையிலையும் நைட்டும் ஆண்டவர் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாத்து நடத்தினாரு. காலையில எழுந்த உடனே மன்னா ஆகாரத்துக்கு கொடுத்தாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆன உடனே அவங்களுக்கு இந்த காட்டுல காடைகளை வரப்படினாரு. அவங்க நினைச்சதெல்லாம் எதுவுமே இல்லாத இடத்துல அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். அந்த மாதிரி மோசமான நிலைமையில நம்ம இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் யாரு? இன்னைக்கு நமக்கு மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் யாரு? இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினதான பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. எப்படி அந்த ஜனம் எங்க போனோம் எங்க இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு வழி நடத்தினாரோ, இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் வச்சு என்ன செய்யணும்ன்றதை கற்றுக் கொடுக்கிற தேவனாய். ஹல்லேலூயா. நீங்க அதாவது உலகத்திலே எல்லாரும் விட பெரிய ஆளுன்ற மாதிரி எனக்கு மனசுல அந்த ஒரு சந்தோஷம் நிறைய வருது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஏன் என்ன எப்படி பாதுகாக்கணும், ஏன் உங்களை இந்த மாதிரி பாதுகாக்கணும்? ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளைகள், நீங்க அவருக்கு உரிய சொத்து, நீங்க அவரால மறக்கப்படலங்கிறத அவர் நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, கனத்தையும் நிறைவையும் நமக்கு ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிற. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ல இருந்து 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஈசாக்கு ரெபேக்கா எப்படி சுவிசேஷத்தின் நற்செய்தியை அவர்களுடைய வாழ்க்கை மூலமாய் ஆண்டவர் கொடுத்தாரோ, அந்த மாதிரி குடும்பத்தை தேவனுடைய கனத்தினால் நடத்தப்பட வேண்டும். அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, தேவனை நாம் கனப்படுத்தும் பொழுது நம்முடைய குடும்பம் கனமடையுங்கிற வார்த்தையை இந்த இடத்துல ஆண்டவர்
கற்றுக் கொடுக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம். எபேசியர் 6:1 சொல்லுது. ஆமென். பிள்ளைகளை கர்த்தருடைய பயத்திற்குள்ள, வயசானவங்க பெரியவங்களை மதிக்கத்தக்க மதிப்புக்குள்ள நம்ம வளர்க்கணும். ஏன்? நம்ம அழைக்கப்பட்டவங்க. நம்ம இப்படிதான் உலகத்துல வித்தியாசத்தை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம். எல்லாருக்கும் உங்க சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் சோதனம் பண்ண சொல்லுங்க, யாரை பார்த்தாலும் அவங்களை கனம் பண்ண சொல்லுங்க, ரெஸ்பெக்டா பேச சொல்லுங்க. இதெல்லாம் தேவனால நமக்கு கிடைத்த ஒரு கணம். அவன் இதே ரோட்ல இப்படி நான் நடந்து போயிட்டு இருக்கேன்னு வைங்களேன், யாரோ ஒருத்தர், நான் இதே ஊர்ல தான் வளர்ந்தேன், இதே ஊர்ல வளரும்போது என்ன தெரியாத கன்னடா பசங்க, இந்த மற்ற தெருவுல எல்லாம் வாழற பசங்க வந்து வாடா போடலாம் பேசின நாட்கள் இருக்கு. இப்ப எந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அவங்களை எந்த அளவுக்கு பேசி வாங்க போங்கன்னு நம்ம பேசினாதான் நம்மளையும் வாங்க போங்கன்னு பேசுவாங்க. நாம் எதை நம்முடைய வாழ்க்கைக்கு எதிர்பார்க்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கற்றுக் கொடுத்தார். ஈசாக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஈசாக்கு திருமணம் பண்றதுக்கு முன்னாடி ஈசாக்கினுடைய வேலைக்கு, அதாவது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ரெபேக்கா வீட்டுக்கு போறாரு. என்ன பண்ணுது, நம்ம எங்க மாமா வீட்டுல இருந்து ஒரு வேலைக்காரன் வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கல, எங்க மாமா வீட்டுல இருந்து ஒரு ஊழியர் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்து அவருடைய தாகத்தை தீர்த்து, அவருடைய அவருடைய ஒட்டகங்களுடைய தாகத்தை தீர்த்து, அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து கனம் பண்ணினதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதன் விளைவு என்ன தெரியுமா? ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாய் வேதத்தில் சொல்லப்படுகிறார். பழைய ஏற்பாட்டுல எப்படி ஈசாக்கு ஒரு நற்செய்தியாய் இருந்தாரோ, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து நமக்கு நற்செய்தியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஈசாக்கினுடைய பலி எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த சரீரம் செத்து போக, அப்புறம் ஒரு ஆடு, அந்த ஆடு வந்து பலி செலுத்தப்பட, இதே போல ஒரு நாள் இந்த மனுஷனுக்காக இந்த ஆடு இயேசு கிறிஸ்து உலக மனிதர்களுக்காக ஜீவனை கொடுக்க முற்படுவார் என்கிற ஒரு விளக்கத்தை புதிய ஏற்பாட்டில் இங்க கொடுக்கிறாரு. ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷமானவங்களா இருக்கிறோம் பாருங்க. அப்புறம் ஆண்டவர் உண்மையாய் சேவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசேப்பு என்ன பண்ணா, எத்தனையோ பேர் வீட்டுல, அவங்களுடைய அப்பா வீட்டுல கணம் பொருந்தியவனா இருந்தான், ஆனா அவங்க சகோதரர்களுக்கு அவன் வேலை செஞ்சான். போத்திபாருடைய வீட்டுல அவன் என்ன பண்ணா, உண்மையுள்ள வேலைக்காரனா இருந்தான், அங்கேயும் உயர்வு வந்துச்சு. அப்புறம் அந்த சிறைச்சாலையில உண்மையுள்ள மனுஷனா இருந்தான், அதன் நிமித்தம் அவனுக்கு ஒரு உயர்வு வந்துச்சு. ராஜாவிடத்துல போறான், உண்மையுள்ள தேவனுடைய பிரதிநிதியா இருந்ததுனால அந்த தேசத்தை ஆளுகிற அளவிற்கு இந்த மனுஷனுக்கு தேவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை எகிப்துல கொடுத்தார். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள் உயர்த்தப்பட்டுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்க, மனுஷனுக்கு உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா மனுஷனுக்கும் உண்மையா இருப்பீங்க. ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, உங்களை எல்லாருக்கும் முன்னாடி மேன்மைப்படுத்தி வைப்பார். அல்லேலூயா. கடைசியா ஆண்டவர் பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து எபேசியர் 6:10-18 வரைக்கும் தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடந்தது யார் பெரியவங்கன்ற சண்டை கிடையாது.
யார் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான ஒரு போட்டி. இந்த கோலியாத் தன்னுடைய பலத்தை நம்பி வந்தான். தாவீது ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிறதான பலத்தை நம்பி போனான். ஆண்டவர் அவன் கூட எப்படி இருந்தாரு? வனாந்திரத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். வேதம் அவன் கையில இல்ல, ஆனா வேதத்தை வாசிக்கிற பழக்கம் தாவீது இடத்துல இருந்ததுதான் பைபிள் சொல்லக்கூடிய வார்த்தைய நான் என்னுடைய கால்களுக்கு தீபமோ பாதைக்கு வெளிச்சமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் ஆண்டவருடைய வார்த்தை என்னும் பட்டயத்தை அவன் சரியாக கையாளுகிறவனாய் இருந்ததுனாலதான் எல்லா எதிரிகளையும் அவன் மேற்கொள்ளுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. கடைசியா கவனிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18, 20 வசனங்கள், 24 வசனங்கள் வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. தானியேல் ராஜாவினுடைய அரண்மனையில வேலை செய்யறவனா இருந்தான். ஆனாலும் அவனுடைய கணம் ஆண்டவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ராஜாவுக்கு மரியாதை கொடுத்தான், அவனுடைய கணம் ஆண்டவருக்கு மட்டும் இருந்துச்சு. அவன் ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷங்களை வைக்காதீங்க. ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல எந்த மனுஷனும் இருக்கக்கூடாது. கணவனுக்கு ஆண்டவருடைய இடத்தை கொடுக்காதீங்க, மனைவிக்கு ஆண்டவருடைய இடத்தை கொடுக்காதீங்க, பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய இடத்தை கொடுக்காதீங்க. ஆண்டவர் எல்லா கணத்திற்கும் மேலானவர். ஹல்லேலூயா. தானியேல் ஆண்டவருக்கு கொடுக்கிற கணத்தை ஆண்டவருக்கு மட்டுமே கொடுத்ததுனால ஆண்டவர் தானியேலுடைய தேவன், அவர் சர்வ உலகத்திற்கான தேவன் என்று அந்த ராஜா அறிக்கை செய்தார். அவன் உங்களை பார்க்கிறவங்க உங்க ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் உங்க வாழ்க்கையில பார்க்கணும். ஹல்லேலூயா. அது போய் போற இடத்துல எல்லாம் ஜெபம் பண்ணி இல்ல, காலையில எழுந்து ஆண்டவரோட உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க. அந்த நாள் முழுவதும் உங்களை அவர் எப்படி நடத்துவாருங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுக்க நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, என் தேவன், என் தேவன் எனக்காய். விசுவாசமா இன்னைக்கு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு போங்க. என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க, இன்றை காண்டவரே, ஓ நீர் ஏதாகிலும் செய்ய வல்லவர், செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் சகலத்தையும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதி. கரங்களை தட்டி வாய்களை திறந்து
செலுத்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகளை நீர் நிறைவாய் மாற்றுவீர். எங்களுடைய தடைகளை நீர் ஆண்டவரே தகர்த்து ஆண்டவரே எல்லா வேளானவைகளையும் மலையானவைகளையும் எதிரானவைகளையும் ஆண்டவரை நீர் சமபூமியாய் மாற்றி எங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மைகளை செய்ய நீர் போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் நீர் எங்களுக்காக செய்கிற தேவன். இனியும் ஆண்டவரை வரும் நாட்கள்ல எதை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடிக்கு, தயங்காத பயப்படாதபடிக்கு நீர் எங்களுக்கு வேண்டிய நிறைவை கிறிஸ்துவின் மூலம் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை மூலமாய் வந்த எல்லா துதிக மகிமை நீர் எடுத்துக் கொள்ளும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அரவணைப்பும் அந்யோன்யமும் வழிநடத்துதலும் கிருபையும் இரக்கமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.